இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய வாழ்நாள் ராசி பலன் பார்க்கலாம் சார். அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? இப்போ இவர்களுடைய அனுபவம் என்பது அல்லது இவருடைய நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப ப்ராடாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படிங்கிறதோ அல்லது வேலை என்கிறதோ பொதுமக்கள் தொடர்பு உள்ளதாகத்தான் இருக்கும். இவர்கள் வந்து அதிக அளவில் சுயமாக தொழில் செய்வதற்கு நிச்சயமாக சிந்திக்க மாட்டாங்க. அரசு சார்ந்த வேலையை சுகரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. கவர்மெண்ட் வேலையெல்லாம் எப்படியாவது வாங்கிடுவோன்னு இவங்க நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. செங்கல் சூளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தை அது சார்ந்த தொழிலில் முதலீடு செஞ்சாங்கன்னா நல்ல அபரிவிதமான லாபம் கிடைக்கும். அதன் வழியிலிருந்து அற்புதமான முன்னேற்றம் இவர்களுக்கு வந்து சேரும். 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை சாஸ்தாவை வழிபாடு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்வில் தோல்வி என்பதே கிடையாது. மன ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தும். இவங்களுக்கு வந்து மனசு தான் அடிக்கடி பாதிக்கும். மனசனால் வரக்கூடிய பாதிப்பின் தன்மை வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் தவிர்க்கவே முடியாது. இது சார்ந்த விஷயங்களில் பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்த பேர் ஜோதிடர் ஸ்ரீ வர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வரிசையில் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய வாழ்நாள் ராசி பலன் பார்க்கலாம் சார். அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு அற்புதம், சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். மீனராசியில் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த நட்சத்திரம் இதுங்க. இந்த நட்சத்திரத்துடைய குறியீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பாம்பு, நாகப்பாம்பு, இந்த நல்ல பாம்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை குறிக்கும். அல்லது இதனுடைய குறியீடாக நம்ம காமதேனு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கலாம். இது வந்து குண்டலினி சக்தியோடைய வெளிப்பாடாக இருக்கும். கருமயத்திலிருந்து ஆக்னேய சக்கரா வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது குறியீடு செய்யும். இப்போ இவர்களுடைய அனுபவம் என்பது அல்லது இவருடைய நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப ப்ராடாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எதுலேயுமே குறை என்பதே இருக்காது. ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் என்றால் அதில் வந்து அடி முதல் உச்சி வரை அனைத்தையும் கற்று முடிச்சிருப்பாங்க. ஒரு துறையில் ஒரு தொழிலில் முன்னுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த துறையில் A to Z எல்லா விஷயமும் செய்வாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேம்போக்கான பெருந்தன்மையான குணாதிசயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தன்மையையும் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த வாழ்வையும் இவர்களுக்கு இறையர் வழங்கியிருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிஸ்னஸ் இல்லை வேலை இது எப்படி இருக்குங்க சார்? அவங்களுக்கு எந்த துறையில் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குங்க சார்? உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு தொழில் அப்படிங்கிறதோ அல்லது வேலை என்கிறதோ பொதுமக்கள் தொடர்பு உள்ளதாகத்தான் இருக்கும். இவர்கள் வந்து அதிக அளவில் சுயமாக தொழில் செய்வதற்கு நிச்சயமாக சிந்திக்க மாட்டாங்க. அல்லது ஒரு சுயமாக தொழிலே செஞ்சாலுமே கூட அது கூட்டாக தான் செய்வாங்க. ஒரு 10 பேரோ 2 பேரோ, குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேராவது அந்த கூட்டாக அந்த சேர்ந்து அந்த தொழில் செய்வாங்க. அதனால் இணக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கும். மற்ற இடத்துல வேலை செய்கிறதுக்கு அதிக அளவில் விருப்பப்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க. சொந்தமாக தொழில் செய்கிறத விட அதிக அளவில் இந்த வேலை செய்வதோ அல்லது பொதுமக்களோட ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்களோ, மற்றவங்க எல்லாம் கூட்டமைத்து அந்த வழியிலேருந்து மிகப்பெரிய சக்ஸஸ் பார்க்குறதோ அல்லது பொதுமக்களுடைய செல்வாக்குனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதோ, இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாக வழங்கக்கூடிய ஒரு கொடையாக இருக்கும். தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய அத்தனை தொழில்களிலேயும் இவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தொழில்கள் இவர்கள் தேர்வு செய்யலாம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த பண்ணை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமோ அல்லது உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது பொதுமக்கள் சேவை செய்யக்கூடிய அந்த தன்மையில் இருக்கக்கூடிய தொழில்களை எல்லாம் இவர்கள் தேர்வு செய்யும் பட்சத்தில் அதில் நல்லா டெவலப் ஆவாங்க. குறிப்பாக அரசு சார்ந்த வேலைகள் எல்லாம் நிச்சயமாக இவர்களுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும். அரசு சார்ந்த வேலையை சுகரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. கவர்மெண்ட் வேலையெல்லாம் எப்படியாவது வாங்கிடுவோன்னு இவங்க நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருக்கும். என்ன ஒரு விஷயம், இந்த நட்சத்திரம் வந்து அவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது வலிமை பெற்று இருக்கணும் ஜாதகத்தில். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் 100% உண்டு. ஸோ பணியாற்றுவதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், வெளிநாடுகள் சென்று நிறைய தனச்சேர்க்கையை பெறக்கூடிய நபர்கள், வெளிநாடுகளில் வேலை செஞ்சு பெரிய அளவில் நம் நாட்டுக்கான ஒரு அந்நிய செலவணியை பெற்றுக் கொடுப்பதில் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாகவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னா அவங்க லைஃப்பில் இதெல்லாம் கவனமாக இருக்கணும், இதில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னா அது எதுவாக இருக்கலாம் சார்? உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன் கூட பழகக்கூடிய நபர்கள் நல்லவர்களா அப்படிங்கிறதுல மட்டும் எச்சரிக்கை இருக்கணும்.
ஏன்னா ஒரு கூட்டாக ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து 100% 100% அந்த அர்ப்பணிப்போடு செய்வாங்க. ஆனால் இவங்க கூட்டாளிகள் வந்து இவர்களுடைய உழைப்பை வந்து சுரண்டுவதற்குண்டான சந்தர்ப்பத்தையே தான் பார்ப்பாங்க. சில நேரங்களில் இதெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய தொழில் ரீதியான பின்னடைவை சந்திச்சிருக்குது. கூட்டு தொழில் செஞ்சு மிகப்பெரிய அளவு பாதிப்பு சந்திச்சிருக்கிறாங்க, இழப்புகளை சந்திச்சுக்கிறாங்க. தன்னை முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத நபர்களால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் கருத்தில் எடுத்துகிட்டு எதையும் ஆராயாமல் செய்வதனால வரக்கூடிய பின்விளைவுகளை அதிக அளவில் சந்திச்சுக்கிறாங்க. அப்போது தன் கூட சேரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளி உறவுகள் மாற்று மதத்தினராக இருந்தாலும் சரி, இவங்க அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னாவே நிச்சயமாக இவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் தன்மை வெகுவாக குறையும். அதே சமயம் பேச்சு, தான் பேசக்கூடிய பேச்சில் வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டு எதிர்மறையான வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்யும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவங்களுடைய துணை எப்படி இருக்கலாம், அதே சமயம் அவங்களுடைய குழந்தைகள் பாக்கியம் அப்படிங்கிறதுமே எப்படி இருக்குங்க சார்? உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் எந்த விதமான தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்காத ஒரு அற்புதமான நட்சத்திரங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பாகவே கைகூடும். இதில் வந்து பெண்களுக்கு இதுக்கு முன்னுரிமை உண்டு, ஆனால் ஆண்களுக்கு இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசு வரைக்கும் கூட திருமணமாகாமல் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த ஆண்களுக்கு உண்டு. இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சுயஜாதகம் ஏதாவது ஒரு இந்த நட்சத்திரத்தின் தன்மையில் பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இதை கருத்தில் கொண்டு அவங்க அந்த திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேர்வு செய்யும் பொழுதும் குறிப்பாக ஆண்கள் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்வது ரொம்ப கவனமாக இருக்கும். ஆனால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய யோக வாழ்வை தரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் சொன்ன மாதிரி தன்னுடைய தகப்பனுக்கே புத்தி சொல்லக்கூடிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய கல்வி அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்கள் மக்கள் நிர்வாகம் அல்லது பொதுஜன நிர்வாகம் அல்லது பொதுமக்களை எப்படி நிர்வாகம் பண்ணலாம், வேலையாட்கள் எல்லாம் எப்படி நம்ம நிர்வாகம் பண்ணலாம், அல்லது பல கூட்ட அமைப்புகளை எல்லாம் நம்ம எப்படி நிர்வாகம் பண்ணலாம், இந்த மாதிரியான கல்விகள்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அந்த வழியில் மிகப்பெரிய வெற்றிகளையும் பெறுவாங்க. மக்கள் செல்வாக்கில் அரசியல்வாதியாக திகழ்வதற்குண்டான அத்தனை யோகமும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டுங்க. இவருடைய வாழ்வில் பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கூட்டாளிகள் சில நேரங்களில் இன்னல்களை ஏற்படுத்தலாம், ஆனால் பொதுமக்கள் அனைவருமே இவருடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பாங்க. ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. இது சார்ந்த கல்வி நிலையிலையும் மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை இவர்கள் சுகரிப்பதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதலீடுகள் எதை சார்ந்து போடலாங்க சார்? உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கனரக வாகனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த வண்டி வாகனங்களில் டிரான்ஸ்போர்ட் கூட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஏற்று போகிறது, ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அந்த தொழில்களில் குறிப்பாக இரும்பு சம்மந்தப்பட்ட நிலத்துக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இரும்பு பொருட்களோ அல்லது இந்த ரா மெட்டீரியல்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களோ அல்லது இந்த பாறை, ஜல்லி, மணல், மண் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவங்களுடைய முதலீடுகள் செய்தார்கள் என்றால் அந்த தொழிலில் மிகப்பெரிய லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவாங்க. செங்கல் சூளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தை அது சார்ந்த தொழிலில் முதலீடு செஞ்சாங்கன்னா நல்ல அபரிவிதமான லாபம் கிடைக்கும். அதன் வழியிலேருந்து அற்புதமான முன்னேற்றம் இவர்களுக்கு வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் பெரிய பாதிப்புகளும் ஒன்றும் வந்துடாது. அப்படியே வந்தாலும் அது சரியாயிரும். குறிப்பாக இந்த காது சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலோ கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலோ அவங்க அதிக அளவில் எதிர்கொள்ளலாம். ஆனால் மனம் வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கவனம் செலுத்தணும். மன ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தணும். இவங்களுக்கு வந்து மனசு தான் அடிக்கடி பாதிக்கும். மனசுனால் வரக்கூடிய பாதிப்பின் தன்மையை வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒருத்தர் குறையாக சொல்லிட்டாங்கன்னா கூட அதுலேயே ஒரு 10 நாள் 15 நாள் கவனத்தை செலுத்திட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வெளியவே வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலையோ மன ரீதியான பயத்தையோ மனோ ரீதியான தடுமாற்றத்தையோ இவங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். இது சார்ந்த விஷயங்களில் இவங்க நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தோ அல்லது தனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மன உந்துதலை தரக்கூடிய வாழ்க்கை துணையோ பெற்றோரையோ இவர் ஆலோசனை எடுத்துட்டாங்கன்னா இது நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாம் அப்படின்னா அது என்ன சொல்லலாங்க சார்? உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவர்களுக்கும் அவர்கள் கடவுள் வழிபாடு முன்னெடுக்கிறாங்க. அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய கடவுள் வழிபாடு என்றால் அது சபரிமலை சாஸ்தா வழிபாடு. சபரிமலை ஐயப்பனை முறையாக அந்த 48 நாட்கள் விரதம் இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவர்களுக்கு மட்டும் இது ஒரு தனித்துவமான விஷயம். இதை கவனத்தில் கொள்ளணும். 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை சாஸ்தாவை வழிபாடு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்வில் தோல்வி என்பதே கிடையாது,
மனசும் நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லாயிருக்கும், தொழில் ரீதியான விருத்தியும் நல்லாயிருக்கும், அரசியல் ரீதியான பதவிகள் இவர்களை தேடி வரும் அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் பதிவு செய்யும். உத்திரட்டாத நேயர்களுக்கு வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்து.